சிராப்பள்ளி மலை மேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பல பாவும் பாடி பாடி தராதலமாரிடற்கு எல்லாம் தன்னமிர்தமாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருளதனை நினைந்து வாழ்வார். சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய நம பார்வதி பதையே. தாய்மானூர் பாடல் சுகவாரி 11. நான் பாட்டை வாசிக்கிறேன், பாடலை நீங்கள் திருப்பி வாசிக்கலாம். எந்த நாள் கருணைக்கு உரித்தாகும் நாளெனவும் என் இதயம் எனை வாட்டுதே ஏதென்று சொல்லுவேன் முன்னோடு பின்மலையறவும் இற்றைவரை யாது பெற்றே பந்தமானதிலிட்ட மெழுகாவி உள்ளம் பதைத்து பதைத்துருகவோ பரம சுகமானது பொறுப்பரிய துயரமாய் பல காலம் மூர்ச்சிப்பதோ சிந்தையானதும் அறிவை என் அறிவில் அறிவான தெய்வம் நீ அன்றி உள்ளதோ தேக நிலையல்லவே உடை கப்பல் கப்பலாய் திரையாழியூடு செலுமோ சொந்தமாயாண்டனே அறியார்கள் போலவே துன்பத்தில் ஆழ்த்தல் முறையோ சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகவாரியே சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகவாரியே. சுகவாரி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சுகக்கடல் அப்படின்னு சொல்லி பேர். வாரி அப்படின்னா தண்ணீர் அப்படின்னு அர்த்தம், கடல். இப்போ நம்மளுடைய பிறவி நம்ம பிறந்திருக்கிறது பார்த்திங்கன்னா பிறவி பெருங்கடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சம்சார சாகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நிறைய சொல்கிறான். பிறவி பெருங்கடல், சம்சார சாகரம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுகவாரி அப்படிங்கிறார். அந்த இப்போது மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருக்கிற கடல் என்ன கடல் சொல்கிறோம்? பார்க்கடல். ஆமாம். இப்போ நம்ம ரியலாக பார்க்குற கடல் என்ன கடல்? உப்பு கடல். என்ன கடல்? உப்பு. அது இங்கே
கடல்லிருந்து தண்ணீர் ஆவியாகி உஷ்ணத்தினால மேலே போனாலும் மேலிருந்து நமக்கு மழை நீர் எப்படி வருது அப்படின்னா உப்பு இல்லாமல் தூய நீராக தான் வருகிறது. அது இயற்கையினுடைய அதிசயம். உப்பு நீரை எடுத்து சூரியனுடைய சக்தியினால் மேலே போயிட்டு மேகங்களோடு இருந்து மேகத்திலிருந்து மேக கூட்டத்திலிருந்து மறுபடியும் நமக்கு மழை எப்படி வருது? தூய நீராக வருகிறது. அந்த ஓமானத்தை இந்த இடத்துல தாய்மானவர் இந்த பாடலில் ஒரு இடத்துல குறிப்பிடுகின்றார். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே காலையில் பார்த்தது என்ன அப்படின்னா, பந்தமானதில் இட்ட மெழுகாவி உள்ளம் பதைத்து பதைத்து உருகவோ பரமசுகமானது பொறுப்பறிய துயரமாய். அந்த வார்த்தையை நம்ம பார்க்கணும். பரம சுகமானது பொறுப்பறிய துயரமாய் பலகாலம் மூர்ச்சிப்பதோ. துன்பம் இல்லாத வாழ்வு இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம. துன்பமே வாழ்வு இல்லை. ஆனால் அடியார் பாடுகின்றார், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் பாடுறார். இன்பத்தை தவிர துன்பமே இல்லை அப்படிங்கிறது. அப்போ அவருக்கு அது மாதிரி இருக்கு. இங்கே தாய்மானவர் குறிப்பிடுகிறது அப்படின்னா, துன்பம் இல்லாத வாழ்வே கிடையாது. துன்பமும் இருக்கு, இன்பமும் இருக்கு, ரெண்டு கலந்துருக்கு. இப்போ துயரத்தினால் சுகம் வருமா? வராது. துயரம் அடைந்து நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது பொருத்தமாக இருக்குமானா இருக்காது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, துயரம் ஓரளவுக்கு மேல் மனிதனை என்ன பண்ணுது அப்படின்னா, அவனுடைய எண்ட் ஆஃப் த ஜேர்னி, அவனுடைய பிறவி என்ன ஆகுதுன்னா, அந்த துயரத்தில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்றான், போகிறோம், நான் பட்ட பாடெல்லாம் போரும். மனிதனுடைய லீஸ்ட் கடைசி அப்படி என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் பட்டதெல்லாம் பட்ட கஷ்டமெல்லாம் போரும். ஒவ்வொருத்தரையும் நம்ம கேட்டால் சொல்லுவாங்க. நம்ம கஷ்டத்தை நம்ம யாருக்கிட்டையாவது சொன்னோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பட்ட கஷ்டம்லாம் நீங்கள் பட்டிருக்க மாட்டீங்க. என்ன சொல்லுவாங்க? நான் பட்ட மாதிரி நீங்கள்லாம் பட்டிருக்க மாட்டீங்க, ஏன் கதையை நான் கேளுன்னு சொல்லி அவங்க கதையை ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய கஷ்டம் எப்பேற்பட்டதுன்னா ரொம்ப கஷ்டம், உயர்ந்தது தான். என்னுடைய கஷ்டத்தை விட உன்னுடைய கஷ்டம் கம்மி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். ஆனால் இந்த மூர்ச்சை அடைந்து விடுகிறான் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறார். பரம சுகமானது. அப்போது எப்போதான் நமக்கு பரம சுகம் கிடைக்கும்? ஏன்னா பாடலே என்ன இருக்குது? சுகவாரி தான் இருக்குது, சுகக்கடல். கடைசியில் இறைவன் எப்படி இருக்கார் அப்படின்னா, சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியை சுகவாரியே. இறைவன் என்றைக்குமே எப்படி இருக்கார் அப்படின்னா, குணங்களற்று, பாதிப்பற்று, பந்தங்களற்று அவர் என்றைக்குமே ஆனந்தமாக இருக்காருன்னு சொல்லி சொல்கிறோம். பல நேரங்களில் இந்த துன்பத்தை நினச்ச உடனே எனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, மயக்கமே வர மாதிரி இருக்குங்கிறது. என்ன வர மாதிரி இருக்குது? மயக்கமே வர மாதிரி. உண்மையிலே உலக வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப அருவருப்பாக தான் இருக்குது. ஆனாலும் நம்ம அதை என்ன பண்ணுறதில்ல, விடுறதில்லை. அதிலிருந்து மீண்டு நம்மளால் என்ன பண்ண முடியல, வர முடியவில்லை. ஏன்டா இந்த உலகத்தில் பிறந்தோம், ஏன் வாழறோம்? சீக்கிரம் இறைவன் நம்மளை என்ன பண்ணலாம், இந்த உலகத்தை விட்டு கூட்டிகிட்டு போகலாம். இல்லை, ஒரு சில நேரங்களில் மனிதன் நினைக்கக்கூடியது. இப்போ அந்த பரம சுகம் அப்படி ரெண்டு நிலைகளில் நமக்கு கிடைக்குதான். ஒன்று தூக்கத்தில் கிடைக்கின்றது. பரமசுகம் எப்போ கிடைக்குது? ஆமாம், நம்ம அறியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், தூக்கத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு தூக்கம் வரலன்னா என்ன ஆச்சு? பைத்தியம் தான் பிடிக்கும். தினந்தோறும் நம்ம என்ன பண்ணியாகணும்? கண்டிப்பாக தூங்கி ஆகும். இந்த தூக்கம் நமக்கு ஒரு வரப்பிரசாதம். அதே நேரத்தில் தூக்கம் ஒரு பிணி. எப்படி பிறப்பு ஒரு என்ன சொன்னேன், பிறவி பிணின்னு சொன்னேன். பசி ஒரு பசி பிணின்னு சொல்லி சொன்னேன். அது 3 பிணி: பிறவி பிணி, பசி பிணி, அப்புறம் என்னது அப்படின்னா தூக்கம் ஒரு வியாதி. சாப்பிடாம இருக்க முடியாது, தூங்காமல் இருக்க முடியாது, பிறக்காமையா இருக்க முடியாது. பிறந்து பிறந்து இறப்பதினி போதும் போதுமே, பிறவி நீங்கி உண்பதம் என்ன வேணும்? சேர வேணமே. பிறந்து பிறந்து இறப்பதினி போதும் போதுமே, இனி பிறந்ததெல்லாம் போறோம் அப்படிங்கிறது. பிறவி நீங்கி உண்பதம் சேர வேண்டுமே. எப்படி கனெக்ட் பண்ற பாருங்க. இப்போ பிறவி பிணி, பசி பிணி, மூன்றாவது என்ன அப்படின்னா உறக்கம் என்கின்ற பிணி. ஆனால் இந்த உறக்கத்தில் தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா முழு ஓய்வு கிடைக்கின்றது. உடல் புத்துணர்ச்சி அடைகிறது. மனது என்ன ஆகுது? புத்துணர்ச்சி அடைகிறது. மூளைக்கு என்ன கிடைக்குது? ஓய்வு கிடைக்குது. உடல் முழுவதும் நரம்பு நாள மண்டலங்கள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஓய்வு பெறுகிறது. அந்த இதில் கேட்குற அந்த கேள்வி என்ன அப்படின்னா, பல காலம் மூர்ச்சிப்பதோ. ஒரு மனிதன் இறந்து விட்டால் பிரச்சனை இல்லை, மூச்சு இருக்காது. ஆனால் மூர்ச்சை அடைந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் மயக்கம் அடைந்தான் அர்த்தம். தமிழில் என்ன அர்த்தம்? மூர்ச்சை அடைதல்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? மயக்கம் அடைதல். இப்போ அந்த மயக்கம் அடைகிறது எப்போ அப்படின்னா, ஒன்று இயற்கையாகவே நமக்கு தூக்கம் வந்தால் மனதில் நிம்மதி வருது, புத்துணர்ச்சி அடைகிறோம், கவலையெல்லாம் என்னாச்சு மறந்து போச்சு. தூங்கும் போது சுகமாக இருக்கிறோமா இல்லை கஷ்டப்படுறோமா? சுகமாக தான். தூக்கமே எதுக்காகத்தானே? சுகமாக இருக்கிறதுக்காக தான். யாராவது நான் கஷ்டப்பட்டு தூங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன், தூங்குவதற்கு முன்பு கஷ்டப்பட்டு தூக்கத்தை வரவழைச்சிருப்பீங்க. ஆனால் தூங்குகின்ற நேரம் எப்படி இருக்கு? அது 8 மணி நேரமாக இருந்தாலும் குறைஞ்ச நேரமாக இருந்தாலும் தூக்கம் ஆனந்தமாக இருக்கணும். அதுதான் தூக்கம். அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு, மூர்ச்சை அடைதல். மயக்கம் மட்டும் விழுந்துடுறான். என்ன பண்ணுறான்? உயிர் போல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உயிர் போல மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டான். மயக்கத்திலும் அவனுக்கு தற்காலிகமாக என்ன கிடைக்குது அப்படின்னா ஆனந்தம் கிடைக்கின்றது. சொல்ல முடியாது. மயக்கத்தில் என்ன இருக்குது? மயக்கம் போட்டு விழுந்துட்டான், எப்போ எந்திரிக்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன சைலண்ட் மோடு தான். இது ரெண்டுமே என்னது தாய்மானவர் குறிப்பிடுகின்றார். மூன்றாவதாக நவீன விஞ்ஞானத்தில் அறிவியலில் ஒன்று இருக்குது, கோமா. என்னது? கோமாவில் போனால் என்ன ஆகும்? கோமாவில் போனால் திரும்பி வருவாரான்னு தெரியாது, சந்தேகம்தான். ஆனால் கோமாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜடம் மாதிரி கல் மாதிரி தான் இருப்பார், உணர்வு இருக்காது. என்ன? அப்படியே தான் இருக்கும், உயிர் இருக்கும். ஆனால் அனுபவிப்பது என்பது என்ன கிடையாது, அந்த இடத்துல கிடையாது, சொல்ல தெரியாது. இது மெடிக்கல்லி நம்ம சொல்கிறது, அதெல்லாம் தாய்மானவருக்கு குறிப்பிடுது, கோமா ஸ்டேஜில் குறிப்பிடுது. மூர்ச்சை அடைதல், பொறுப்பறிய துயரமாய் பலகாலம் மூர்ச்சி போதங்கிறார். பலகாலம் அப்படின்னா பல நேரங்களில் இந்த மூர்ச்சை அடைந்து விடுகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரஜையை இழந்து விடுதல். பிரஜை போச்சு தற்காலிகமாக. எப்படி? நிரந்தரமாக பிரஜை போயிடுச்சு அப்படின்னா உயிர் போச்சுன்னு அர்த்தம். இதில் தற்காலிகமாக அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்பொழுதும் நமக்கு என்ன கிடையாது? துன்பம் கிடையாது. 2 இடம், ஒன்று தூக்கத்தில், இன்னொன்று மயக்கத்தில். இப்போ தாய்மானவர் குறிப்பிடு அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா மனோவிகாரங்கள், மன உளைச்சல், துன்பம், நிறைவேறாத விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை சொல்றார் இந்த இடத்துல. பந்தமானதில் இட்ட மெழுகாகி உள்ளம் பதைபதைத்து உருகவோ. இப்படி உருகி 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 வீணா போய் மனசும் என்னாச்சு? கெட்டு போய் கடைசியில் இந்த பரம சுகம் என்பது எனக்கு எப்போ கிடைக்குது அப்படின்னா நினைவில் கிடைக்கல. நிஜமாலே நான் உட்கார்ந்துருக்கிறேன், அப்போ நான் சுகமாக அந்த சுகத்தை நினைவோடு பிரஜையோடு அனுபவிக்கிறேனா அப்படின்னா கிடையாது. நினைவுலேயே நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆனந்தமாக இருக்க வேண்டும், நிச்சிந்தையாக இருக்க வேண்டும், விகாரங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும், மனசில் எந்த எண்ணங்களும் இருக்கக்கூடாது, ஆசையற்று இருக்க வேண்டும், நிராசையுடன் இருக்க வேண்டும். நிறைய குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? இறைவனை பற்றி நினைத்து என்ன பண்ணலாம்? நனவுலேயே என்ன பண்ணலாம்? நீங்கள் ஆனந்தமாக இருக்கலாம். நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, கனவுல ஆனந்தமாக இருக்கிற விரும்புகிறீங்களா? தூக்கத்தில் ஆனந்தமாக இருக்க விரும்புகிறீங்களா? இல்லை நனவுல ஆனந்தமாக இருக்க விரும்புகிறோமா? சொல்லுங்கள். நனவுல தான் ஆனந்தமாக இருந்தால் அதை நம்மளால் உணர்ந்து இன்னொரு ஆளுக்கு சொல்ல முடியும். இப்படிலாம் நான் இருந்தப்பா. என்ன கனவுல நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஆகாயத்தில் பறந்து போனேன், கைலாயத்துக்கு போனேன், அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்கிறத விட நனவில் போனேன்னு சொல்கிறது உசிதமா இல்லை கனவுல போனேன்னு சொல்கிறது உசிதமா? நனவுல தான் போவோம். புராணங்களில் நம்ம படிக்கிறோம், குண்டோட கைலாசம் போனார் யார்? திருநாவுக்கரசு சுவாமிகள். பாடிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து கைலாசம் பூத உடலோடு என்ன பண்ணுறாங்க? கைலாயத்துக்கு போனார்கள். வரலாற்றில் படிக்கிற சமயக்குறவர்கள் வரலாற்றில் படிக்கிறோம். அப்படி காரைக்கால் அம்மையார் இந்த உடலாலே நடந்து என்ன பண்ணியிருக்காங்க? கைலாயத்துக்கு போயிருக்காங்க. நிரந்தரமாகவே வைகுண்டத்துக்கு போகணும், நிரந்தரமாகவே கைலாயத்துக்கு போகணும், இல்லை நிரந்தரமாகவே மோட்சம் அடையணும், அதுக்கப்புறம் பிறவி இருக்கக்கூடாது அப்படிங்கிற பரமசுகம் நனவில் வரணுமா இல்லை கனவுல வரணுமா? நனவில் தான் வரும். ஆனால் இந்த இடத்துல என்ன வருது? நமக்கு ஆனந்தம் 2 இடத்துல வருது. என்ன அப்படின்னா, ஒன்று தூக்கம், ஒன்று மயக்கம், மூர்ச்சை அடைதல். சொல்றார் இந்த இடத்துல, பந்தமானதிலிட்ட மெழுகாவி உள்ளம் பதைத்து பதைத்து உருகவோ பரம சுகமானது பொறுப்பறிய. பொறுப்பறியன்னு இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். தூக்கத்தில் நீ என்னவா இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்?
ஆனந்தமாக இருந்தேன், அவ்வளோதான், வேற எதுவும் சொல்ல முடியாது. சந்தோஷமாக இருந்தேன். எதை வேணால் தியாகம் பண்ணலாம், தூக்கத்தை தியாகம் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. சொல்றார் அந்த இடத்துல, பொறுப்பறிய துயரமாய் பலகாலம் மூர்ச்சி போது. பல நேரங்களில் எனக்கு ஆனந்தம் எப்படி இருக்கு அப்படின்னா, நனவல் இல்லாமல் எப்படி இருந்தது எனக்கு, இந்த தூக்கத்திலும் இந்த மயக்கத்திலும். என்ன மயக்கம் அப்படின்னா, இந்த ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, பந்தமானதில் இட்ட மெழுகாகி உள்ளம் பதைத்து 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 உருகவோ. இப்போ தாய்மானவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆனந்தம் நனவில் வரணும், ஆனால் நமக்கு என்ன வருது, தூக்கத்தில் வருது. அது தவறு. தூக்கத்தில் வரட்டும், அது வேற விஷயம். வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அப்படின்னா, அமைதியான ஆனந்தம், அல்லது என்ன அப்படின்னா ஆனந்தம். நம்முடைய சொந்த இயல்பே எப்படியாப்பட்ட இயல்பு அப்படின்னா ஆனந்தம். நம்ம ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, எதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம்? நிம்மதியாக இருக்கிறதுக்காக, ஆனந்தமாக இருப்பதற்காக. நீ எதுக்கு வாழற அப்படின்னு கேட்டா, நான் துன்பப்படுறதுக்காக வாழறேன்னு சொல்லுவாங்களா? பிறந்தாச்சு, சுகமாக இருப்பதற்காகத்தான் நான் என்ன பண்றேன், வாழுகின்றேன், அதற்காகத்தான் ஆசைப்படுகின்றேன் அப்படின்னு தான் மனிதன் சொல்லுவான். சொல்றார் இந்த இடத்துல, அப்போது துன்பம் இல்லை, பிரஜை இல்லாது அல்லது தூங்கும் போது தான் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில துன்பம் இல்லை, மற்ற நேரமெல்லாம் துன்பம் இருக்கின்றது. அந்த துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா நாம தான். அந்த விஷயத்தை பரம சுகமானது பொறுப்பறிய துயரமாய் பலகாலம் மூர்ச்சிப்பது. பலகாலமா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், தூங்கிட்டு இருக்கேன், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதே நேரம் பலகாலம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், துன்பத்தினால் மயக்கத்தில் இருக்கின்றேன். ரெண்டு அர்த்தத்தையும் போட்டுக்கலாரு. அதுக்கடுத்து சொல்றாரு, சிந்தையானதும் அறிவை, என் அறிவில் அறிவான தெய்வம் நீ அன்றி உள்ளதோ. மனிதன் தன் சொந்த இயல்பை அறிவதில்லை. நம்மளுடைய வீக் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் யார் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்றதில்லை, அறிவதில்லை. நமக்கு எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு, ஊர் இருக்கு, ஆனால் உண்மையிலேயே நான் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம யார் அப்படின்னா, உடலா, மனமா, அறிவா, இந்திரியங்களா, இல்லை மற்ற விஷயங்களா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நான் யார் அப்படின்னா ஜீவாத்மா. நான் யாரு, இல்லை ஆத்மா, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம். நான் மனிதன் அப்படின்னு சொல்றது அது வேற விஷயம். உண்மையிலேயே உன்னுடைய மனசுல நீ யாரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்க யாரு, ஜீவாத்மா. பரமாத்மாவிற்கு அந்நியமாக இந்த உலகத்துல நம்மளாம் கிடையாது. ஜீவாத்மா என்பதே கிடையாது. நாம் எல்லாம் இறைவனுடைய ஒரு அம்சமாகத்தான் இருக்கின்றோம். இந்த இடத்துல சொல்றாரு, மனிதன் தன் சொந்த இயல்பை அப்படின்னா ரெண்டு அர்த்தம் பண்ணிக்கலாம். இந்த சிந்தையானதும் அறிவை அப்படிங்கிறது விளக்கம். எவ்வளவு முயற்சி செய்தாலும் நம்முடைய விஷயங்கள் நிறைவேறாமல் நம்மையே என்ன சொல்லுது அப்படின்னா, மனசு நமக்கு பாசாங்கு செய்கிறது. நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணுமா, இல்லை நாம மனசோட கட்டுப்பாட்டில் இருக்கணும்? நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டில், ஆனா பல நேரங்களில் இருக்குதா அப்படின்னா இல்லை. பாசாங்கு செய்து அழுது இந்த மனசே நம்மகிட்ட என்ன பண்ணுதா, நம்மை ஏமாற்றி அழுது நம்மை மயக்கமடைய செய்து இன்னும் பலவாறாக ஏமாற்றி விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்கிறது. எது? மனசு. இந்த மனசை வென்றுட்டா உலகத்தை என்ன பண்ணலாம், வென்று விடலாம். அதனால்தான் பெரியவங்கெல்லாம் பாடி வச்சிருக்காங்க, மனமெனும் ஒரு பேய்க்குரங்கே உலகம் சிரிக்க உன்னை அடக்கிடுவேன் அப்படின்னு ஒருத்தர் பாடுறார். அருணகிரிநாதர் ஒரு இடத்துல பாடுறார், சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க, அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சகட சட மூட மட்டிங்கிறது யார, நம்ம மனசு. ஆமா, அருணகிரிநாதர் திருப்புகள். சரண கமலாலயத்தை எவ்வளவு நேரம், அரை நிமிஷ நேரமட்டில். அப்ப நம்ம மனசு, நம்ம மனசை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஒரு ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ்ல நம்ம மனசை நம்மளை என்ன பண்ணிடுது, ஏமாத்து. சொல்றாரு இந்த இடத்துல, இன்னும் பலவாறாக என் மனதில் இருப்பதை நான் மட்டும் இல்லை, என்னை விட அதிகமாக அறிந்தவர் யாருன்னா இறைவா நீயே. நம்ம மனசில் இருக்கிற கல்முஷங்கள்,
நம்ம மனசில் இருக்கிற விகாரங்கள்லாம் உண்மையிலே யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். இங்கெல்லாம் கேமராலாம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் சாதாரண கேமரா. கடவுள் யார்? என்ன யூனிவர்சல் கேமரா. எல்லார் மனதில் இருக்கிற விஷயங்களும் யாருக்கு தெரியும்? அதுதான் மனசாட்சி அப்படின்னு சொல்கிறது. என்ன சொல்கிறது? மனசாட்சி வேற எதுவும் இல்லை. நம்ம மனசாட்சி ஒழுங்காக இருந்தால் அது கடவுளுக்கு சமானம். சொல்றார் இந்த இடத்துல, என் மனதில் இருப்பதை நான் அறிவதை விட இறைவா நீயே அறிவாய். அதனால்தான் ஒரு அடியார் பாடுகின்றார், தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்கோலோ சதுரர். அந்த ஒன்றில்லாம் அது கடைசியா வரும். அது மட்டுமல்ல, இன்னொரு இடத்துல சொல்றாரு என்ன அப்படின்னா, வேண்டுவது ஒன்று உண்டென்னில் அதுவும் உண்டன் விருப்பம் ஒன்றோ. எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது எனக்கு தெரியறதை விட உனக்கு தான் என்ன ஆகுதா நல்லா தெரியும். கடவுளிடத்துல போய் நம்ம வேண்டுறோம், அது உலகப் பொருள்களாக இருந்தாலும் சரி, வேற ஞானத்திற்கு உண்டான தகுதியாக இருக்கின்ற ஞான பக்தி வைராகியமாக இருந்தாலும் சரி, இறைவா என்னுடைய விருப்பம் நான் கேட்குறேன், கொடுக்க முடிஞ்சா எனக்கு உன்னுடைய விருப்பம் என்னமோ அதை செய்யும் சொல்லி கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், வந்துடுறோம். ஒரு சில நேரங்களில் கிடைக்குது, ஒரு சில நேரங்களில் கிடைக்காது. அது யாருடைய சித்தம்? இறைவனுடைய. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நடத்தும். எல்லாமே தெய்வத்தினுடைய இச்சையோடு தான் நடக்குது. நாம் நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது. நம்ம தலையில் ஏற்கனவே எழுதி என்ன பண்ணிட்டான் பிரம்மதேவர், அனுப்பிச்சு இங்கே என்ன பண்ணிட்டான், பூலோகத்துக்கு அனுப்பிச்சிட்டான். நீங்கள் என்னத்தான் மாற்றி அமைக்கணும்னு நினைச்சாலும் அது நடக்கிற மாதிரி தான் என்ன பண்ணணும், நடக்கும். மாற்ற முடியாது, நம்ம தலை விதி. ஆனால் அந்த தலை விதியையும் இறைவனுடைய அருள் இருந்தால் என்ன பண்ணலாம், மாற்றலாம். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, சிந்தையானதும் அறிவை அப்படிங்கிறதுக்கு மனிதன் தன் சொந்த இயல்பை அறிவதில்லை. ஒன்று நான் ஆத்மா என்று அறிவதில்லை, இன்னொன்று தன் சொந்த இயல்பு அப்படின்னா உலக விவகாரங்களில் நம்முடைய இயல்பை நாமே ஆராய்ச்சி பண்ணுறதே கிடையாது. நம்ம மனசு எப்படி இருக்குது, நம்ம எந்த வழியில் போய்கிட்டு இருக்கோம், எப்படி மடைமாற்றுவது, எப்படி ஆன்மீக வழியில் போகிறது, இறைவனை எப்படி சிந்தை செய்கிறது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதில்ல. குவாலிட்டி டைம் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறதில்ல, சிந்தனை செய்வதில்லை. ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுறோம், மிஸ் பண்ணுறோம். அதுதான் சொல்கிறார். அதனால் பல நேரங்களில் அவுட் ஆஃப் 100 99.9% என்ன பண்ணிடுது, மனசு நம்மளை ஏமாற்றிடுது. சொல்லுவாங்கல்ல, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை திருப்பி கேட்பாங்க, மனசை தொட்டு சொல்லுப்பா. என்ன தொட்டு சொல்லு, மனசை தொட்டு சொல்லுப்பா. மனசு எங்கே இருக்குது தொடர்றது, இது எங்கே இருக்கா இல்லை எங்கே இருக்கா, நெஞ்சை ஒழித்து ஒரு வஞ்சகம் இல்லைம்மா. அப்போ உண்மையிலே நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் மனசை தொட்டு சொல்லுங்க, மனசுக்கு நீங்கள் எத்தனை தடவை ஏமாந்துருக்கீங்க, உங்கள் மனசுக்கு நீங்கள் எத்தனை தடவை ஏமாந்துருக்கீங்க. அதெல்லாம் கணக்கு எடுக்க முடியாது சாமி, எத்தனையோ தடவை நடந்திருக்கு. வெளியாளுங்க ஏமாத்துறது இருக்கட்டும், நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய ஆள் இருக்கு உலகத்தில். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏமாற்றி கொண்டு இருக்கின்றோம். எந்த விஷயத்தில் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தில் சொல்கிறார் இந்த இடத்துல. அப்பொழுது மனசு என்ன செய்யுது, பாசாங்கு செய்து அழுது, நம்ம எல்லாம் என்ன பண்ணுறது, எப்படி குழந்தை அழுது புலம்பி தாயின் இடத்துல தான் வேண்டியதை பெற்றுக்கொள்கிறதோ அந்த மாதிரி மனசு என்ன பண்ணிதான் நம்மளை அடக்கி. மனசுக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம்? மனசு என்ன பண்ணுது அப்படின்னா நினைச்சதை சாதிக்கணும்னு விரும்புது. அறிவு என்ன செய்யுது அப்படின்னா இது தவறு, இது செய்யாத, நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லுது. எது? அறிவு. ஆனால் மனசு என்ன சொல்லுதுன்னா நீ சும்மா கடை, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஆணவ அகங்காரத்தோடு செயல்பட்டு கொண்டு மனது அறிவையும் மீறி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, தான் செய்ததையே பிடித்து சாதிக்கிறது. அதுதான் அகங்காரம். என்னது? கர்வம், கர்த்தா அப்படிங்கிறதுலாம் மனசுக்கு இருக்கு. பிடித்ததையே சாதிக்கும் பேராணவத்தை அடித்து துரத்த வல்லார் ஆறுகான் பராபரமேங்கிறார் தாய்மனம். மனசுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, மனசுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், வெள்ளைக்காக்கா பறக்குது அப்படின்னு சொன்னா நீ என்ன சொல்லணும், ஆமா பறக்குது. இது என்ன, இதெல்லாம் யாருடைய இயல்பு? நம்முடைய மனசோட இயல்பு. அந்த மனசோட இயல்பை தான் நம்ம மேலே பழிய போட்டு மனிதனுடைய இயல்புன்னு நம்ம சொல்லிக்கிறோம். அதெல்லாம் யாருடைய ஆட்டம்? மனசு.
மனசோட ஆட்டம். ஒருத்தனை பார்த்து இந்த பையனை நான் நம்ம பையனையே பார்த்து நம்ம குழந்தைய பார்த்து ஏண்டாண்டா இந்த பாடு படுத்துற எங்களைன்னு சொல்கிறவில்ல, அவன் படுத்தலை, அவன் மனசு என்ன பண்ணுது அந்த பாடுபடுத்துது. அவனும் இந்த மாதிரி பாடுபடுறான், நம்மளே என்ன பண்ணுறான் படுத்துறான். அதானே நிச்சயம். அது சொல்றார் இந்த இடத்துல. அப்போது சிந்தையானதும் அறிவை, நான் சொல்கிற பாயிண்ட் பாருங்க. சிந்தை அப்படின்னா மனசு, எண்ணங்களை எண்ணுவது மனசா இல்லை எது? மனசு தான். சிந்தையானதும் அறிவை, அறிவை என்ன பண்ணுதுன்னா அடக்கிடுது. சொல்கிற கேளு. அதான் பணம் என்னென்ன மனிதனை கொல்லும் ஆட்கொல்லி எது? பணம். இந்த பணம் தான் இந்த உலகத்தை இந்த பாடுபடுத்துது. பணம் பாதாளம் வரை பணம் என்றால் பிணமும், பணம் என்றால் பெண்ணும் இறங்கும் பேயும் இறங்குங்கிறான். ஒரு பக்கம் பார்த்தா பணத்தை லக்ஷ்மி அப்படிங்கிறான், ஒரு பக்கம் பார்த்தா பணத்தை பார்த்தா பயமா இருக்கு. சிந்தையானதும் அறிவை, இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா அறிவை மழுங்க செய்து மடக்கி அடக்கி உட்கார் எந்திரிக்காரு அப்படின்னு சொல்லி மனசு ஆட்டம் போடுது. அறிவு என்ன பண்ணிருச்சு, இவங்கிட்ட ஒன்றும் நம்ம ஜம்பா சாயலை ஒன்றும் பலிக்கல, பாச்சா பப்பு வேகலை, போறது ஆட்டம். சிந்தையானதும் அறிவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவு எங்கிருந்து வந்தது சொல்றாரு. என் அறிவில் அறிவான தெய்வம் நீ அன்றி உள்ளதோ. என்னுடைய அறிவு யாரு அப்படின்னா உன்னுடையது, நீ கொடுத்தது. தாய்மானவர் இன்னொரு இடத்துல பாடுறார், என் சித்தம் அறியாதபடி சித்தத்தில் நின்றுலங்கும் திவ்ய தேஜோமயத்தை அப்படிங்கிறார். அறிவுக்கு அறிவான தெய்வமே தேஜோமயானந்தமே அப்படிங்கிறது. நமக்கெல்லாம் அறிவு இருக்குன்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்னா இறைவன். இறைவனுடைய தெய்வ சம்பத்து அப்படிங்கிறதுல தான் நமக்கு என்ன ஆகுறது, அறிவு வந்தது. யாராவது ஒருத்தரை பார்த்து சரி தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு அவரை பார்த்து நம்ம என்ன கேட்குறோம், மனசு இருக்கான்னு கேட்குறோமா அறிவு இருக்கான்னு கேட்குறோமா? இந்த வாத்தியார் பக்கத்தில் கேட்குறாரு, பையனை பார்த்து கேட்பாரு, உனக்கு அறிவு இருக்காடான்னு கேட்பாரு. மனசு இருக்கான்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். புத்தி இருக்கான்னு கேட்போம். புத்தியும் அறிவும் ஒன்று தான். சொல்றாரு இந்த இடத்துல, என் அறிவில் அறிவான தெய்வம், என்னுடைய அறிவுக்கு அறிவாக இருக்கு. எனக்கு அறிவை கொடுத்ததே யாரு அப்படின்னா நீ தான். அதனாலதான் எல்லா உயிர்களுக்கும் மனிதனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா ஆறாம் அறிவு இருக்கா இல்லையா? அது என்ன அறிவு? பகுத்தறிவு. பகுத்தறிவு, பட்டறிவு, நூலறிவு, வாலறிவு நிறைய இருக்கு. இறைவனுக்கு பேர் தான் என்னது? வாலறிவன். இறைவனுக்கு என்ன பேரு? அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்புறம் என்ன? வாலறிவன். நீ கற்றதுனாலாய பயன் என்ன அப்படின்னா வாலறிவன். இறைவனை தொழுவதுதான் அந்த படித்ததுக்கு அர்த்தம். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு இருந்தாலும் நீ கொஞ்சம் படித்தாலும் நீ படித்ததுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இறைவனை வணங்கினால்தான் நீ படித்ததுக்கு அர்த்தம். கற்றதனால் ஆய பயனன் கொள் வாலறிவன். நூலறிவு, பட்டறிவு, பகுத்தறிவு நிறைய அறிவு இருக்குது. அது எல்லாத்தையும் பகுத்தறியக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா மனிதனுக்கு தான். மிருகத்துக்கு இருக்கா? கிடையாது. நமக்கு தான் இருக்குது பகுத்தறிவு. நான் பகுத்தறிவு இருக்கிறவனே என்ன பண்ணுறான் அப்படின்னா பகுத்தறிவு இருக்கிற மாதிரி தெரியல. அதுதான் பிரச்சனையே. அந்த பகுத்தறிவுக்கு தான் என்ன சொல்கிறாருன்னா என் அறிவில் அறிவான தெய்வமே நீ என்று உளதோ. இப்போ அறிவுக்கு அறிவாக இருக்கின்றார் எது அப்படின்னா அது எப்படி இருக்கா அப்படின்னா அந்த அறிவில் தவறுதலே இருக்காது, தவறுதல் இல்லாதது, நோ மிஸ்டேக்ஸ். அதுவே என்னது அப்படின்னா பரம்பொருள். அதுவே என்னது அப்படின்னா மனசாட்சி. அதுவே என்னது அப்படின்னா ஆதேசம். அதுவே என்னது அப்படின்னா இறைவனுடைய அருள். ரமண மகரிஷி அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா தன்னுடைய மனதுக்கிட்டே தான் கேள்வி கேட்பாராம். யாரு? ரமணர். அப்படி கேள்வி கேட்டு 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 தான்
கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்படின்னு கொண்டு வந்துட்டார். என்ன அப்படின்னா, நான் என்ற அகங்காரம் எங்கே இருக்கோ அந்த நான் என்பதை யார் என்று கேள், அது அகங்காரம் ஓடி போயிடும். என்ன பண்ணிடும் அகங்காரம்? அது மாயை. இந்த ஹைவேஸ் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுலையோ கார்லையோ போகிறீங்கன்னா எதிர்க்க என்ன தெரியும்? காணல் நீர் தெரியும். என்ன தெரியும்? அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் மிராஜ் வாட்டர். அது இருக்குதா அப்படின்னா கண்ணுக்கு என்ன பண்ணுறது? இருக்கிற மாதிரி கிட்டக்க போக போக இல்லை, உண்மையிலே இல்லை, ஆனால் இருக்குதே, தெரியுதே. அதுதான் மாயை. அகங்காரம் என்று இருப்பது போன்று ஒன்று இருக்கின்றது. ஆனால் உண்மையிலே அது நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இறைவனிடத்தில் அந்த அகங்காரத்தை ஒப்படைத்து விட்டோமானால் அந்த அகங்காரம் என்ன ஆயிரும்? ஜீரோ. என்னது? ஜீரோ. அதுதான் என்னது அப்படின்னா அந்த நிலையை நம்ம தெரிந்து கொண்டால் பரம்பொருளை பற்றி தெரிந்து கொண்டதாகும். அப்போ தெய்வத்தோடு இணக்கம் வைக்க வைக்க, தெய்வத்தினிடத்து இணக்கம் வைப்பது யோகம். அதாவது இறைவனிடத்தில் நம்ம பக்கத்தில் போக போக அவனுடைய நினைவாகவே இருப்பதற்கு என்ன பேர் அப்படின்னா அறிவோடு சம்பந்தப்பட்ட விஷயம், யோகத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம், மனபரிவாகம் அடைந்தவர்களுக்கு, மனதை அடக்கியவர்களுக்கு என்னது அப்படின்னா இது சுலபம். பகுத்தறிவை சரியாக பயன்படுத்தியவர்களுக்கு இறைவனை அடைதல் என்பது சுலபம். மனசுக்கு அடிமையாக இருக்கிறவங்க இறைவனை அடைதல் என்பது என்னது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது சொல்றார் இந்த இடத்துல. என் அறிவில் அறிவான தெய்வமே தெய்வம் நீ அன்றி உலகோ. இப்ப நம்ம மனசுல யார் இருக்கா உண்மையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். இறைவன் தான் இருக்கு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம், வள்ளல் பெறானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா பணிவிளக்கே. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். இன்னொரு பாட்டு. இந்த உடம்பை திருமூலர் சொல்றார், இதுக்கு முன்னாடி இந்த உடம்பு ஒன்றுத்துக்கும் உதவாதுன்னு நினைச்சேன் அப்படிங்கிறார். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். என்ன அப்புறம் பார்க்குறாரு, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா உடம்பினுள்ளே ஒரு பொருள் ஒன்று கண்டேன். இந்த உடம்புக்குள்ளர ஒரு முக்கியமான பொருள் ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். உடம்பினுள்ளே அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னா உத்தமன் கோயில் கொண்டான் என்று. உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன். அப்பதான் நினைச்சேன் இந்த உடல் என்ன அப்படின்னா இறைவன் வாழும் ஆலயம். உன்னுடம்பே ஆலயம். அப்பேற்பட்ட மனசுக்குள்ளர இறைவனை வைக்காம நம்ம எதையோ கண்ட கழுதையெல்லாம் வச்சோம்னா என்ன ஆயிரும்? மனசு கெட்டு போயிடும். ஆனா இறைவன் எல்லாரிடத்திலும் இருக்கிறத விட பக்தனுடைய மனதில் சீக்கிரமா வந்துடுறாரா, கூப்பிட்டான். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. ஆனா நம்ம யாரும் என்ன பண்றதில்ல, கூப்பிடுறதில்ல. ரொம்ப கூப்பிடுறதில்லை அப்படின்னா ஏனோ தானும் கூப்பிடுறோம். மனம் உருகி டோட்டல் சரணாகதி, டோட்டல் சரண்டர் பண்றதில்லை. அரையும் குறையமா தான் இருக்கு நமக்கு. முன்னாடி ஒரு கால், பின்னாடி ஒரு கால், ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். அதனால்தான் பெரியவங்க சொல்லி வச்சாங்க, நாம் இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மளை நோக்கி எத்தனை அடி எடுத்து வைக்கிறார்? 10 அடி, 16 அடிலாம், பல அடிகள் எடுத்து வைக்கிறார். நாம் எடுத்து வைக்கணுமே. முன்னாடி ஒரு அடி எடுத்து வச்சா அடுத்து கொஞ்ச நேரத்தில் பின்னாடி 2 அடி பின்வாங்குது இல்லையா? அப்படி பல உதாரணங்களை சொல்லி உண்மையிலேயே நம்மளுடைய உடலில், நம்முடைய மனதில் யார் இருக்க வேண்டும், நமக்கு அறிவு இருக்குன்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்னா இறைவனுடைய அம்சம்தான், இறைவனுடைய ஞானம்தான் நம்முடைய உள்ளத்திலும் இருக்கின்றது. அதை குறிப்பிடுவதற்கு தாய்மானவர் சொல்றாரு, என் அறிவில் அறிவான தெய்வம் நீ அன்றி உலகோ. உன்னை இல்லாம வேற யார் இருக்கா என்கிட்ட? அப்படி இருந்தும் தேகம் நிலையல்லவே. அடுத்தது என்ன சொல்றாரு? தேகம். ஆனா உடம்பினை இந்த உடம்பு உடம்பே ஆலயம், ஊனுடம்பே ஆலயம் சொல்லியாச்சு. ஆனா இந்த உடம்பு எத்தனை நாளைக்கு இருக்கு? இந்த உடம்புக்கு நிறைய பேர் இருக்கு.
மலப்பாண்டம். என்ன பாண்டம்? காற்று துருத்தி. இந்த உடம்புக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? இது உடம்புக்குள்ள என்ன இருக்கு? காத்து தான். பொழுதன்னைக்கு மூச்சு வாங்கி வாங்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? வாங்கிட்டு இருக்கோம். முனிசிபாலிட்டி சாக்கடையை விட மோசமான உடம்பு நம்ம உடம்பு. உள்ளுக்குள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? நாற்றம் தான் அடிக்கும். ஆனால் மேலே நம்ம போடுற மேக்கப் இருக்க, ட்ரெஸ்ஸை மாட்டி அதுக்கு எல்லாம் பவுடர்லாம் போட்டு சரி பண்ணி வெளியில் கொண்டு வர பார்த்தீங்களா, அவ்வளவும் உள்ள என்ன இருக்குது? சாக்கடை தண்ணி தான். ரொம்ப கஷ்டம். சாக்கடைக்காவது ஒரு ஓட்டை இருக்குது, 2 ஓட்டை கூட இருக்குது, 3 ஓட்டை கூட வச்சுக்கோங்க. நம்ம உடம்புல எத்தனை ஓட்டை இருக்குது? 9 ஓட்டை இருக்குது. 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, 6 ஆச்சு, வாய் 1, 7, மலஜால துவாரங்கள் 2, 7 2 9. அதுக்கு மேலே உபனிஷத் சொல்லுது 9 இல்லை 11 நல்லா எண்ணு அப்படிங்குது. என்னடா அப்படின்னா, இந்த மேலே வந்து சாஃப்டான ஒரு இடம் இருக்கான், ஓங்கி ஒரு அடி அடித்தா பள்ளமாயிரும். இங்கே ஒரு ஓட்டை இருக்கான், தற்சமயத்துக்கு மூடி வச்சுருக்கான் கடவுள். ஒரு தொப்புள் கொடி ஒரு ஓட்டை, எல்லாத்தையும் சேர்த்து உபனிஷத் சொல்லுது 9 இல்லைப்பா 2 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க அப்படிங்குது. 11. பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, நவத்வாரே புரே தேகி நைவ குர்வன்ன காரையன். 9 துவாரங்களை கொண்ட ஓட்டை நகரம். என்ன நகரம்? ஓட்டை நகரம். அதான் ஒருத்தர் அடியார் சொல்றாரு, இது நகரம் இல்லைப்பா நரகம் அப்படிங்கிறார். என்னது? நரகம். காலையில் தூங்கி எந்திரிச்சா கண்ணை கழுவ வேண்டியிருக்கு, பல்லு விளக்க வேண்டியிருக்கு, மலைஜலங்கள்லாம் போக வேண்டியிருக்கு, மூக்கு சிந்த வேண்டியிருக்கு, சோப் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுறதுக்குள்ள 1 hour ஆயிருக்கு. இது ஒரு நாளைக்கு நீங்கள் குளிக்காமல் இந்த உடம்பை வச்சு பாருங்கள், பக்கத்தில் யாராவது நிற்க முடியுமா? போச்சு. பார்த்தீங்களா? சென்ட் போட்டுக்கிறாங்க. அது சென்ட் வாசனை வேற சேர்ந்து நாத்தடிக்கும். அப்பேற்பட்ட ஓட்ட உடம்பை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள நம்ம யாரை வச்சுக்கணும்? யாரை வைக்கணும்? இறைவன். ஒரு இடத்துல தாய்மானவர் உயர்த்தி சொல்றாரு, என்ன அப்படின்னா, என் சிந்தை அல்லது அறிவில் அறிவான தெய்வம் நீ என்று உலகம் சொல்றாரு. அடுத்த பாயிண்ட் என்ன வர்றாருன்னா, தேகம் நிலையல்லவே, அப்படியே டவுன் டு எர்த்து கீழே இறங்கிறாரு. ஆனாலும் நிலையில்லாத உடலை வச்சுத்தான் நிலையான கடவுளை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? நினைக்க வேண்டியது இருக்கு. இந்த உடம்புக்கு ஒரு பேர் உண்டு, தேகம்னு பேர். என்ன பேரு? தேகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓயாம தகனமாகிக்கிட்டே இருக்கான். உள்ளுக்குள்ளற வயிற்றுக்குள்ளற என்ன இருக்கு? ஓயாம நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. காலையில் சாப்பிட்டோம், மத்தியானம் சாப்பிட்டோம், இப்போ அந்த முடிஞ்சு 4 மணிக்கு என்ன பண்ண போகிறோம்? சாப்பிட தான் போகிறோம். ஓயாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இப்போ நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு போனாலும் என்ன பண்ண போகிறோம்? அங்கேயும் சாப்பிட தான் போகிறோம். ஓயாமல் என்ன பண்ணிக்கிட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த காசி மணிகர்ணிகா காட்டில் படத்தை எரிக்கிற மாதிரி வயிற்றுக்குள்ளார என்ன இருக்கு? அக்னி. போதா பிறகு சுகர் வந்தால் என்ன ஆகுது? ஓவராக பசிக்குது. போட போட என்ன ஆகுது? ஜீரணமாகிக்கிட்டே இருக்கு. அதுக்கு தான் ஓயாமல் தகனமாகிக் கொண்டே இருப்பதால் அந்த உடம்புக்கு என்ன பேர்? தேகம். சரீரம் சொல்லி இன்னொரு பேர் சொல்கிறான். என்னது? சரீரம். சரீரம்னா என்ன அப்படின்னா, ஹீரியமானஸ்ய பாவக சரீரம். ஓயாமல் தேய்ச்சிக்கிட்டே இருக்கு. ஓயாமல் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டு இருக்கு? டேமேஜ் ஆகிக்கிட்டே இருக்கு. சாக்கடை என்ன ஆகிட்டு இருக்கு? அடப்பு. அங்கங்கே அடைச்சிக்குது, தேய்மானம். அப்புறம் பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்த்து சரி பண்ணி மருந்து மாத்திரலாம் சாப்பிட்டு வண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓட்டுறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு மாத்திரை, தலையிலிருந்து கால் வரை ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு மாத்திரை போடும். அப்போ என்ன சொன்ன? சரீரம், தேகம், அப்புறம் கடைசியாக ஒரு பேர் இருக்கு, மெய். இந்த உடம்புக்கு இன்னொன்று பேர் என்ன? மெய்தான் அரும்பி விதிர்த்து உன் விரையார் கழற்கியன். திருவாசகத்தில் பாடுறார் மாணிக்க வாசகம் பெருமாள். மெய்தான் அரும்பி விதிர்த்து. இந்த உடம்புக்கு என்ன பேரு? மெய். ஆனா உண்மையிலேயே பொய் தான். இறைவன் இந்த உடல்ல இருக்காரு அப்படின்றதுக்காக உபச்சாரத்துக்காவது இந்த உடல் நம்ம என்ன சொல்றோம்? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று ஈடுற்றேன். இப்போ சொல்லுங்க, உண்மையிலே உடல் மெய்யா பொய்யா?
மெய் போல இருக்கு ஆனா பொய். நான் சாமி இப்படி சொல்றீங்க நீங்க? இருக்கு ஆனா இல்ல. இந்த கதைக்கு வந்தாச்சு இப்போ. ஏன் அப்படின்னா மெய்யானது மாதிரிதான் தெரியுது இந்த உடல். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த உடலை விட்டு நம்ம போயாகணும். இந்த உடல் இந்த மண்ணுக்கு என்ன ஆயிடுது? இறையாயிரு. அப்போ பொய் தானே. ஆனால் கொஞ்ச நாளைக்கு இருக்க, அந்த கொஞ்ச நாளைக்கு இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க, மெய். என்னது? தேகம், சரீரம், மெய். இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம், டைம் இல்லை. இன்னும் 5-6 பேர் இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். அதனால சொல்றாரு, நிலையற்ற உடலை வைத்துத்தான் நிலையான தெய்வத்தை நம்ம என்ன பண்ணலாம்? நினைக்கலாம். அதுபோல நம்முடைய உடல் என்பது என்ன அப்படின்னா, இதை எந்திர மாதிரி. இது என்னது? எந்திர மாதிரி. இந்த எந்திரத்தை சரியாக பயன்படுத்தினால் எந்திரத்துக்கு கர்த்தாவான இறைவனை நம்ம என்ன பண்ணலாம்? காணலாம். சொல்றாரு இந்த இடத்துல, அனித்தியமானதை வைத்துத்தான் நித்தியமானதை என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும், பார்க்க முடியும். அதுபோல இந்த உடலை வைத்து நம்ம என்ன பண்றோம்? இறைவனை காண்பதற்காக நல்ல அதை பாதுகாத்து வச்சு, உடல் மிக மிக அனித்தியம் தான், இல்லைன்னு சொல்லலை, வாஸ்தவம் தான். ஆனால் இதை வச்சு சோவர் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? சித்திரா அது மாதிரி தான் இந்த உடலை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இறைவனை காண முடியும். அது மட்டும் இல்லை, மனித பிறவியில் தான் இறைவனை காண முடியும், மோட்சம் அடைய முடியும். ஒரு நாய் மோட்சம் அடையுது, யானை மோட்சம் அடையுது, இல்லை கரடி மோட்சம் அடையுதுன்னு எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனித பிறவியில் தான் ஒரு சாய்ஸ் கொடுக்குறாரு, சான்ஸ் கொடுக்குறாரு. வா, இதுதான் உனக்கு கடைசி பிறவி. அதனால தான் மாணிக்க வாசகர் பாடுறார், புல்லாகி பூடாகி புழுவாய் பல்லுருகமாகி கல்லாய் மனிதராய் பல்லசுரராகி செல்லான் என்ற இத்தாவர வெங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். நான் எடுக்காத பிறவியே, ஆனா இப்ப எடுத்திருக்கிற பிறவி என்ன பிறவினா? மனித பிறவி. அரிது அரிது மானிடராய் பிறந்தாச்சு. இந்த பிறவி விட்டோம் அப்படின்னா வேற பிறவி கிடைக்கிறது கஷ்டம். இல்லைன்னா பிறந்து பிறந்து இப்படியே போய்கிட்டு இருக்கனால அது உங்க இஷ்டம். ஆனால் இந்த உடல் வாழ்க்கை நிலையானது அல்ல. அது சொல்றாரு இந்த இடத்துல, தேகம் நிலையல்லவே. சரி, நிலையல்லன்னு சொல்றீங்க, அப்போ எந்த வயசுல இறைவனை நம்ம நினைக்கணும்? 80, 70, 60, 90? வயது வேண்டியதில்லை. ஆனால் தாய்மானவர் அப்படி சொல்லலை. என்ன சொல்றாருன்னா, உடைக்கப்பல் கப்பலாய் திரையூழி ஊடு செல்லுமோ. ஒரு கப்பல் இருக்கு, கடல். என்ன கப்பல் அப்படின்னா உடைக்கப்பல். அது ரொம்ப பழைய கப்பல். என்ன, அங்கங்கே ஓட்டையெல்லாம் பஞ்சர் பார்த்து, டிங்கரிங் பட்டிகளெல்லாம் பார்த்து கடலில் போய்கிட்டு இருக்கு. திரையாழி, ஆழினா என்ன? திரைனா என்ன? திரையாழினா என்ன அர்த்தம்? திரையோடு கூடிய கப்பல். ஆழின்னா என்ன ஆகுது? கடலில் போய்கிட்டு இருக்கு. ஊடு செல்லுமோ அப்படின்னா புயல், காற்று, மழை, வெள்ளம் இதிலெல்லாம் ஸ்ட்ராங்கான கப்பல் நீந்தி போகுமா, கடந்து போகுமா, இல்லை இந்த மாதிரி ரிப்பேர் ஆன கப்பல் தாண்டி போயிடுமா? எது ஒழுங்காக போகும்? ஸ்ட்ராங்கான கப்பலாக இருந்தால் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ணிடலாம்? போயிடலாம். அதனால் தாய்மானவர் என்ன சொல்கிறாரு, பழுதுபட்டு போன கப்பலை, ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற கப்பலை நெடுந்தூரம் செல்வதற்கு கப்பலில் என்ன பண்ண முடியாது? எடுத்து செல்ல முடியாது. அதனால் போகமோ யோகமோ, 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று போகம், என்னது அப்படின்னா வாழ்க்கை, இல்லது யோகம். 2த்துக்குமே வயசு சொல்கிறார். என்ன அப்படின்னா இளம் வயது. என்ன வயது? இளம் வயசில் தான் உடம்பு என்ன பண்ணுமா? நல்லா தபஸ் பண்ணுறதுக்கு, விரதம் இருக்கிறதுக்கு, எல்லா விதமான நல்ல காரியங்களும் பண்ணுறதுக்கு உடம்பு என்ன பண்ணும்? ஒத்துழைக்கும். முட்டி ரிப்பேரு, என்ன உட்கார்ந்தா தியானம் பண்ண உட்கார்ந்தா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த செகண்ட் என்ன வருது? கால்வ மட்டும் வலிக்கல, தூக்கமும் வருது. இது ஆத்ம சாதனமே பண்ண முடியல. இப்போ நம்ம எல்லாரும் நடந்து இங்கேருந்து பழனிக்கு நடந்து போனோம்னா எல்லாரும் வரீங்களா? முடியுமா? ஆமாம், ஒரு காலத்தில் போனேன். ஒரு காலம்ங்கிறது அது எந்த காலம்? ஆமாம், சின்ன வயசில். தாய்மானவர் சொல்கிறாரு,
உடைக்கப்பல் கப்பலாய் திரையாழி ஊடு செல்லுமோ. வயோதிகத்தில் ஆத்மசாதனம் செய்ய மனசுல என்ன இருந்தாலும் உடல் இடம் தராது. என்ன பண்ணாது? ஆனா போப்பா பார்த்துக்கலாம் எந்திரி. மனசு என்ன பண்ணிடுது அந்த நேரத்தில் உடலுடைய பலவீனத்தினால கீழே இழுத்து பண்ணதெல்லாம் போகிறோம், அடுத்த ஜென்மம் பார்த்துக்கலாம் இருந்தா ஒன்று அப்படின்னு கிளம்பிடும். சொல்றாரு இந்த இடத்துல சம்பந்தர் என்ன வயசுல ஞானம் அடைந்தார்? தோடுடைய செவியன் எத்தனை வயசுல பாடுறாரு? 3 வயசுல பாடுறாரு. சங்கரருக்கு என்ன வயசு சாகும்போது? 32. விவேகானந்தருக்கு 39. இப்படி அருளாளர்களையும் ஞானிகளையும் வயசு எடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இறைவனை அடைவது ஒன்றுதான் அவருடைய குறிக்கோள். அது மட்டும்தான் வாழ்க்கையில நிச்சயம், மற்றதெல்லாம் வேண்டாம். நீ நெடுநாள் வாழ்ந்து என்ன பண்ண போற உலகத்துல? அதனால தான் ஒரே வார்த்தையில ராமகிருஷ்ணர் முடிச்சுட்டார், நீ உடல் வாழ்க்கை எடுத்திருப்பது கடவுள் வழிபாட்டை தவிர வேறு எதுவும் கிடையாதுன்னு. அதை தவிர வேறு எதுவும் பண்ணாத, அதுல போய் பாரு, முயற்சி பண்ணி பாரு, தானாகவே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், வந்து விடும். அதனால் தாய்மானவர் சொல்றாரு, இந்த 45 வயசுக்கு மேல 40 வயசுக்கு மேல நம்முடைய உடல் எதற்கு உபமானமாக சொல்லப்படுகிறதுனா ஓட்டை கப்பல். என்ன கப்பல்? ஓட்டை கப்பல்னா ஓடர் பேர் என்ன, ரவுண்டா இருக்கும் பேர் என்ன, ஓடமா, பரிசல் ஓடம் ரவுண்டா இருக்கும். அதில் ஓட்டை விழுந்துருச்சுன்னா உள்ளுக்குள்ள என்ன வந்துடும்? அதோகதி. அதான் நீ என்னதான் தெய்வப்பற்று இருந்தாலும் என்ன பக்திமானாக இருந்தாலும் உடலை பேணி பாதுகாக்கலைன்னா என்ன ஆகாது அப்படின்னா இந்த இறைவனை என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. உடல் வந்து என்ன அப்படின்னா தெப்பம் போல. இந்த உடம்பு என்னது? தெப்பம், படகு, கப்பல் போல. இதுல ஓட்ட விழாம பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணிடணும், கரையை கடந்து போற மாதிரி இறைவனை நினைச்சு என்ன பண்ணிடணும், கரையை கடந்து விட. அது சொல்றாரு இந்த இடத்துல, திரையாழி ஊடு செல்லுமோ, முழுசா போய் அந்த கரையை சேர்ந்துருவோமா நம்ம? இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வைக்குமோ தெரியாத. அடுத்து பாருங்களேன். அதனால சின்ன வயசுல என்ன பண்ணிடணும் அப்படின்னா உலகத்தை திறந்து விட வேண்டும். யார் இருக்கா? கஷ்டம். 60 வயசுக்கு மேலதான் என்ன வருது, ஞானமே வருது. அது வந்து வந்த ஞானம் வந்து உண்மையிலே ஞானமா இல்லை வேற எதையாவது ஆராய்ச்சி பண்றதுக்குள்ள 70 ஆயிருது. 70 ஆனவொடனே என்ன ஆகுதுன்னா மூச்சு வாங்குது. 80ல் என்ன ஆகுது, பேச்சு போச்சு, அவ்வளவுதான், நேரடியாக சமாதி. என்ன சமாதி? ஜீவ சமாதி. ஜீவ சமாதி இருந்தால் பரவாயில்லையா? ஜீவ சமாதி நாங்கள்லாம் வைக்கணும் உங்களுக்கு. இது ஜீவ சமாதி கிடையாது. இது வந்து என்ன சமாதி அப்படின்னா சகஜ சமாதி. மொத்தம் 3 இருக்கு. சகஜ சமாதி, ஜீவ சமாதி, நிர்விகல்ப சமாதி. நிர்விகல்ப சமாதி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே சமாதிக்கு போயிடும். ஜீவ சமாதி உங்களை தூக்கி உட்கார வச்சு நாங்களாக போட்டு மூடிடுவோம், மண்ணை போட்டு சிக்கல் வச்சு. சகஜ சமாதிங்கிறது என்ன அப்படின்னா தூக்கத்திலே செத்து போகிறது. சில பேர் சொல்லுவாங்க வயசான பிறகு, எனக்கு யாருடைய தொந்தரவும் இருக்கக்கூடாதுப்பா, நானும் யாருக்கும் தொந்தரவு தரமாட்டேன், போட்டுன்னு நான் இந்த உலகத்தை விட்டு அப்படி போகிறத நாங்கள் விடுவோமா? நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம்? உங்களை ஒரு வழி பண்ணி துன்பத்தை அனுபவிக்க வச்சு என்ன தூக்க மாத்திரை ஊசியெல்லாம் போட்டு பார்த்து பின்னாடி யாரும் சொல்கிறாங்க எல்லாம் போட்டு உங்களை ஒரு வழி பண்ணி நரக வேதனை அனுபவிக்க செஞ்சு தான் உங்களை என்ன பண்ணுவோம், அனுப்புவோம். வேற யாரும் சத்துரு கிடையாது. முதல் சத்துரு நாம, மற்ற சத்துருலாம் பக்கத்துல இருக்கிறாங்க. அப்போ வந்து சொல்றாரு இந்த இடத்துல, கடைசியா சொல்றாரு, திரையாழி ஊடு செல்லுமோ. அது சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, சொந்தமாய் ஆண்டனி அறியார்கள் போலவே துன்பத்தில் ஆழ்த்தல் முறையோ. உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த உறவு 2. ஒன்று தந்தை மகன் உறவு. என்னது? ஆமா, உயர்ந்த உறவு தந்தை மகன் உறவு. அடுத்தது என்ன அப்படின்னா ஆண்டவன் அடியார்கள். இந்த தந்தை மகன் உறவு எப்பேற்பட்டதுன்னா, தந்தைக்கு மாறாக மகன் இல்லை. தந்தை போலவே இருக்கான் மகன். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைங்கிறது அது வேற விஷயம்.
குழந்தை பிறந்த உடனே பார்த்த உடனே என்ன சொல்கிறோம்? ஐ அவங்க அப்பா மாதிரியே இருக்காண்டா, தாத்தா மாதிரியே இருக்காண்டா சொல்கிறோமா இல்லையா? அவனை வளர வளர தான் தெரியுது குணமெல்லாம் எப்படி இருக்கு, யார் மாதிரி இருக்கு. ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க, ராட்சச மாதிரி இருக்கு. நம்மளே என்ன பண்ணுறான், அடிக்கிறான் உதைக்கிறான், ஏதோ பிரச்சனைலாம் பண்ணுறான். அப்போ என்ன அப்படின்னா, தந்தை மகன் உறவு எப்பேற்பட்டதுன்னா ரத்தம் கலந்தது, பிளவுபடாதது, பிரிக்க முடியாதது, மறக்க முடியாதது. அதனால தான் தந்தைக்கு கொள்ளி வைக்கிறது யாரு? மகன் தான் கொள்ளி வைப்பான். தாய்க்கு மகன் தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த இறுதிச் சடங்குன்ற சடங்கை செய்கின்ற பொறுப்பு, அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? பெண்ணுக்கா ஆணுக்கா? ஆணுக்கு தான். இது ஒரு உறவு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த தொப்புள் கொடி உறவு என்னென்னமோ சொல்றாங்கல்ல, அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு மேலான உறவு, பல பிறவிகளில் உறவாக இருப்பது யார் அப்படின்னா இறைவனுடைய உறவு. என்ன உறவு? சொல்றார் இந்த இடத்துல, சொந்தமாய் ஆண்ட நீ என்னை சொந்தம் கொண்டாடி காலங்காலமா ஆண்டு வந்து கொண்டிருக்கின்றாயே, யார் அது? இறைவா நீதான். வீடு வரை உறவா? வீடு வரை உறவு, கடைசி வரை யாரோ. ஆனா கடைசியில ஒருத்தர் இருக்கா, அது யாருன்னா இவர் தான். என்ன? சொந்தமாய் பல பிறவிகளில் ஆண்ட நீ அறியார்கள் போலவே, நீ அறியாத மாதிரி தெரியாத மாதிரி இருக்கிய இறைவா, அப்படியே மறைஞ்சு நிற்கிறிய இறைவா, உண்மையிலேயே துன்பத்தில் என்னை ஆழ்த்துவது முறையா? நீ எப்படி துன்பத்திலேயே என்னை வச்சிருக்கிய, இது முறையா, இது சரியா, இது கரெக்டா, நீயே சொல்லப்பா அப்படின்னு தாய்மானவர் கடைசி யார்கிட்ட கேட்குறாரு? இறைவன்கிட்ட கேட்குறாரு. நான் என்னுடைய நிலை என்ன அப்படின்னா, அவஸ்தைன்னா அவஸ்தை, பயங்கரமான அவஸ்தை. என்ன அவஸ்தை அப்படின்னா பிறவி பிணி, பசிப்பிணி, அப்புறம் என்ன பிணி? தூக்கம் என்கின்ற பிணி. ஏகப்பட்ட நோயில் இருக்கு. நான் என்ன நோய்? ஏகப்பட்ட நோய் இருக்கு. ஏற்கனவே நோய் இருக்கு உடம்புல, அதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சது, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இதெல்லாம் உடம்போட ஒட்டி பிறந்திருக்கு. எது? தூக்கம், சாப்பாடு, அப்புறம் என்ன? பிறவி. மூணுமே என்ன இருக்குன்னா தொடர் சங்கிலி. என்ன சங்கிலி? தொடர் சங்கிலி. எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுங்கிறதே நமக்கு என்ன ஆகலை தெரியல. கண்டினியூஸா போய்கிட்டு இருக்க மாரத்தான் மாதிரி. அப்போ உண்மையிலேயே இறைவன் நம்மளை துன்பத்தில் தான் வச்சிருக்காரா இல்லை இன்பத்தில் வைக்கணும்னு நினைக்கிறாரான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீ இன்பமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் மதிமயங்கி மனத்திற்கு அடிமையாகி நம்ம என்ன பண்ணுறோம்? இறைவனை மறந்து நம்ம என்ன பண்ணுறோம்? துன்பத்தில் போய் மாட்டிக்கிட்டோம். எதில் போய் மாட்டிக்கிட்டோம்? இப்போ உண்மையான நம்முடைய இயல்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உண்மையான இயல்பு என்ன? ஆனந்தம். என்னது? சுகம். என்னது? அதான் சொல்றாரு, சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகவாரியே. அது கடைசியில் என்னன்னா, சொந்தமாய் ஆண்டனி அறியார்கள் போலவே. ஒரு பிள்ளை இருக்கா, அப்பா இருக்காரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் காணாமல் போயிட்டு பார்த்துக்கிறாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க, சொல்றாங்க நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கிட்டா, உள்ளுணர்வு சொல்லுது நீ தான் அப்பா, நான் தான் பிள்ளைங்கிறது உணர்வு சொல்லுது. வாய் பேச முடியல, நான் தழுதழுக்குது, கண்டுபிடிச்சிட்டான், அப்பாவை கண்டுபிடிச்சிட்டான். மகனுக்கும் தெரியுது அப்பா வந்துட்டாரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கண்டுபிடிச்சாச்சுன்னு. ஆனால் அறியாத மாதிரியே இருக்கிறாங்க. சொல்றார் இந்த இடத்துல, சொந்தமாய் ஆண்டனி அறியார்கள் போலவே துன்பத்தில் ஆழ்த்தல் முறையோ. உண்மையிலே நாம எல்லாரும் எப்படி இருக்கோம் அப்படின்னா அறியாத மாதிரி தான் இருக்கும். தெரிந்தும் தெரியாமலும். ஒரு இடத்துல சொல்லுவாங்க தெரியுமா? அறிந்தும் முன்பு செய்த அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்ப நம்ம அறிந்தும் அறியாமல் இருக்கும், தெரிந்தும் தெரியாமல் இருக்கும். ஏன் இருக்கணும்?
அது நம்மளுடைய மயக்கம், அறியாமை, நம்மளுடைய அஜ்ஞானம். என்னது? அஜ்ஞானம். ஏதோ ஒரு சக்தி நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஆட்டு வச்சுக்கிட்டு அதை போக விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுறது? அது எப்படி கண்டுபிடிக்கணும்? அதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். ஒரே வழி, டோட்டல் சரண்டர். என்னது? அதான் வழி, சரணாகதி தான். ஒரே போட காலில் விழுந்து கும்பிட்டுட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. அதான் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருக்காரு. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபிய மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சக. எல்லா விதமான விஷயங்களையும் எனக்கு என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. உன்னுடைய யோகக்ஷேமத்தை, உன்னுடைய பாவ நஷ்டத்தை, உன்னுடைய லாப நஷ்டத்தை, உன்னுடைய இன்ப துன்பத்தை பற்றி நான் பார்த்துக்கிறேங்கிறது. ஒரு காலம் வந்து இது சதாகால பூஜையாய் ஒப்புவித்தேன் கருணை கூர். தாய்மானவரை ஒரு இடத்துல பாடுறார். ஒரு கால பூஜை என்று சதாகால பூஜையாய் ஒப்புவித்தேன் கருணை கூர். எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஒப்படைச்சிட்டேன் அப்படிங்கிறது. ஆனால் முழு மனசோட என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டாக 100%, ஒரு 0.01 கூட குறைவிடும். ஒப்படைச்சிட்டிங்கன்னா கடவுள் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு? கூடவே வர்றாரு, நிழல் போல இருக்காரு. ஆனால் நீங்கள் யாருக்கு அடிமையாக இருக்கணும்? கடவுளுக்கே. ஆனால் கடவுள் எதிர்பார்க்கறதுல என்ன தெரியுமா? நம்முடைய மனசைத்தான். தந்தது உன் தன்னை, கொண்டது அவர் பெரிய பொருள், நான் அல்பமான பொருள். அல்பமானதை கொடுத்துட்டு நம்ம வாங்குறது என்ன வாங்குறோம்? பெரிய பொருளை. இந்த ஒரு கிராமத்தில் பழமொழி தெரியுமா உங்களுக்கு? நீ வந்து உமி கொண்டா, இல்லை நான் வந்து உமி கொண்டு வரேன், நீ என்ன பண்ணுற? கடலையோ அரிசியோ கொண்டா, ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஊதி ஊதி நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். அதுபோல் உமி போல இருக்கிற நம்ம இறைவன் அரிசியோ கடலை போல இருக்கார். உயர்ந்ததை அவர் வந்து என்ன பண்ணுறாரு? நம்மகிட்ட கொடுத்துட்றாரு. 2 பேரை சேர்ந்து எல்லாம் முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுறாருன்னா நம்ம இறைவனை வாங்கிடுறோம். அதனால தான் அடுத்த வரி கேட்குறாரு, சங்கரா ஆர்வலோ சதுரர் அப்படின்னு. இதில் யார் சாமர்த்தியசாலி? சதுரர்னா இந்த இடத்துல என்னென்னா யார் திறமசாலின்னு அர்த்தம். நான் அல்பமானதாக இருக்கிற என்ன கொடுத்துட்டேன், பரம்பொருளாக இருக்கின்ற பெரிய பொருளாக நீ என்னிடத்துல ஒன்று கொடுத்துட்ட. அதில் யார் சாமர்த்தியசாலி? நீங்கள் நேராக இறைவனை பார்ப்பதற்கு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளவே நீங்கள் போங்க. இறைவன் வேறு இடத்துலையும் இல்லை, எங்கேயும் வேறு வெளியில் இல்லை. யாருக்கிட்ட இருக்காரு? உள்ளுக்குள்ள, மனசுக்குள்ள தான் இருக்கு. அதனால் தாய்மானவருடைய இந்த பாடலில் என்ன கருத்து அப்படின்னா, என் துன்பத்துக்கெல்லாம் காரணம் என்னுடைய ஆசை, என்னுடைய மனோ எண்ணங்கள், விகாரங்கள். என்னை வாட்டுவது, என்னை வதக்குவது, என்னை உருக்குவது எது அப்படின்னா என்னுடைய மனசு, என்னுடைய எண்ணங்கள் தான். ஓயாமல் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு இன்பம் எப்படி வாய்ப்புதுன்னா அதுவும் தெரியல. இன்பமே உருவாக இருக்கின்ற நீ வந்து என்கிட்ட வந்துட்ட அப்படின்னா, இல்லை நான் வந்து உன்னிடத்துல வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்னது அப்படின்னா ஒன்றுமே துன்பமே கிடையாது. ஆனால் நீ எப்படி இருக்க அப்படின்னா தந்தை மகன் போலவோ, தாய் மகன் போலவோ, கணவன் மனைவி போல இல்லாமல் அதை விட உயர்ந்த நிலையில் இருக்கின்றாய். சொந்தமாய் ஆண்டனை அறியார்கள் போலவே துன்பத்தில் ஆழ்த்தல் முறையோ. என்னையா என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க இறைவா? இங்க நம்முடைய உயிருக்கு உயிராக இருப்பது யார்? யாரு? இறைவன். நம்ம உயிரையே நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இறைவனுக்கு கொடுத்தாகணும். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய். இறைவன் எப்படி இருக்காருன்னா ஊனாகி உயிராகி உண்மையுமாய் உண்மையுமாய், உயிருக்கு உயிராகவும் அறிவுக்கு அறிவாகவும் இருப்பவர் யாருன்னா இறைவன். அப்படிப்பட்ட இறைவனை சிந்திக்கின்ற அளவு நமக்கு என்ன கிடையாது? துன்பம் கிடையாது. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. ஆனால் முடியணுமே, அங்கதான் இருக்கு பாயிண்ட். சரி, ரைட்டு. அப்போ இந்த பாடலை மறுபடியும் படிச்சிடுறேன், நீங்க திருப்பி படிங்க. எந்த நாள் கருணைக்கு உரித்தாகும் நாளெனவும் என்னிதயம் என்னை வாட்டுதே, ஏதென்று சொல்லுவேன் உன்னொடு பின்மலை அறவும் இற்றை வரை யாது பெற்றேன் மந்தமானதில் இட்ட மெழுகாவி உள்ளம்
பதைத்து பதைத்து உருகவோ பரமசுகமானது ஒரு பெரிய துயரமாய் பலகாலம் மூர்ச்சிப்பதோ சிந்தையானதும் அறிவை என் அறிவில் அறிவான தெய்வம் நீ அன்றி உளதோ தேக நிலை அல்லவோ உடை கப்பல் கப்பலாய் திரையாழி ஊடு சொல்லுமோ சொந்தமாய் ஆண்டனி அறியார்கள் போலவே துன்பத்தில் ஆழ்த்தல் முறையோ சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகவாரியே சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகவாரியே நம பார்வதி பதையே நாளுடைய சிவனே போற்றி தாய்மானவர் திருவடிகள் போற்றி போற்றி